வணக்கம் நண்பர்களே! நெஞ்செல்லாம் பதறுங்க. 69 பேர் இறந்துருக்குறாங்கங்க இதுவரைக்கும். இலங்கையில இந்த டிட்வார்ட் புயலால ஐய்யய்யோ! அத பார்க்கவே முடியலைங்க. மக்கள் வந்து வெள்ளப்பெருக்குல, அந்த மழை நீரால, அந்த புயலால, அந்த வீசுற காற்றால முடியலைங்க. புயல் காரணமாக இப்போதான் வந்து இலங்கையில அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் கவலைக்குரியதாக இருக்குதுங்க. ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்குதுங்க. இந்த புயல் தற்போது கடும் காற்று, மாபெரும் மழை, இடியுடன் கூடிய பெருக்கெடுத்த அலைகளை கொண்டு கடலோர பகுதிகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குதுங்க. அண்மையில் வெளியான வானிலைத்துறையின் தகவலின்படி, டிட்வா புயல் வந்து இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் மிகவும் ஆபத்தான வகையில் தாங்கிக் கொண்டிருக்கிறதுங்க. புயலின் காற்று வேகம் மணி நேரத்துக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வருவதாக அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை கூறுனாங்கங்க. பார்த்துங்க, சாதாரணமாக காற்று கொஞ்சம் வேகமாக அடித்தாலே எப்படி இருக்கும் அந்த இடம்னு பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை வேகத்தில் அதிகரித்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம். அப்பா! ஐயோ! எப்படி எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குங்க. இலங்கையில் வந்து ஜாப்னா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி உள்ளிட்ட பல கடற்கரை பகுதிகளில் வந்து கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு எழுந்திருக்கிறதுங்க. பல இடங்களில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள்லாம் மூடப்பட்டுட்டாங்க. மீனவர்கள் எல்லாமே கடலுக்கு செல்றதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற அரசு பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது கவர்மெண்ட் வந்து. கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும், தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தி வருகின்றார்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த புயல் மேலும் வலுப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்கங்க. மக்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வானிலைத்துறை கூறியுள்ளது. காற்றின் வேகம் மேலும் உயரும். கடலோர பகுதிகளில் பெரிய அலைகள் எழுந்து கரை ஒதுங்கும் வாய்ப்புள்ளது. அதனால் அங்கே இருக்கிற மக்கள்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்க. ரொம்ப செக்யூராக இருக்கணும். பார்த்து இருங்க கொஞ்சம். டிட்வார்ட் புயல் தொடர்பாக அனைத்து முக்கிய அப்டேட்ஸையும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. பாதுகாப்பாக இருங்க. எவ்வளோ பெரிய சூறைக்காற்று, அந்த செந்தண்ணி அடித்து கொண்டு போகுது, மரம்லாம் போகுது. ராமேஸ்வரத்துலேயும் இதே நிலைமை தாங்க. ரொம்ப வந்து பயங்கரமாக பாம்பேன் பழைய பாலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எகுறுதுங்க கடல் அலைகள் வந்து. சென்னையில் 360 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே கடற்கரை ஒட்டியே இருக்குதுங்க தமிழகத்தில் வந்து. அங்கேயே வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குதுங்க. நைட்டுக்குள்ளே தெரியுங்க எப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நன்றிங்க.